நம்முடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே இன்றைய காலத்தில் மிக அவசியமான முக்கியமான ஒரு தலைப்பு தான் இஸ்லாமிய குடும்பவியல். பொதுவாக குடும்பங்களை நீங்கள் இன்று எடுத்து பார்த்தால் பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடுமே இருந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். குறிப்பாக இந்த காலத்திலே குடும்ப வாழ்க்கைகள் நெருக்கடியோடு தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. புதிய தலைமுறையினை நீங்கள் பார்த்தால் ஒரு லட்சியம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இணைகிறார்கள். பிறகு பார்த்தால் அவர்கள் சொற்ப காலத்தில் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இப்போ விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிற நாடுகளில் இலங்கையும் ஒரு நாடாகும். பழைய ஒரு தரவு சொல்லுகிறது, இலங்கையில் சுமார் ஒரு நாளைக்கு 300 விவாகரத்துகள் நடைபெறுகின்றன. அப்போ இவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை என்று யோசித்து பாருங்கள். பொதுவாக இலங்கையில் இப்போ நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் காலி நீதிமன்றங்கள் இருக்கின்றன, நீதிபதிகள் இருக்கிறார்கள். இதை தாண்டி பள்ளிவாசல்கள், மஹல்லாக்கள், ஜமாத்துகள் இருக்கின்றன. குடும்ப செட்டப்புகள் இருக்கும், சில குடும்ப அமைப்புகள் இருக்கும். எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்க்கை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரிய ஒரு மன உளைச்சலும் மனப்பாரமும் இருக்கிறது. நம்மளோட பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட வேண்டும். கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் என்றால் நம்மளோட பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் என்று துவா கேட்காத உம்மாமார் கிடையாது. இப்போ இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒருவன் என்கிற வகையில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய தலைப்பு, இது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் பேசும்போது பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் இருப்பது தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்க வேண்டும், அதே போல அவர்களுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும். அப்படி வைத்துக்கொண்டு பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பாகும். ஆனால் இதற்குரிய முக்கியத்துவம் எப்போ வரும் என்று கேட்டால், வீட்டை பிரச்சனை வந்தால் வரும். ஒரு கவுன்சிலரை பாருங்க, அல்லது குடும்பத்தில் யார்கிட்டையாவது போய் பேசுங்க என்று தடுமாறுகிற போது குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. அதுவரையும் புரிவதில்லை. அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. வாழ்க்கை நெறி என்று சொன்னால் அது ஒரு லைஃப் ஸ்டைல். சும்மா எல்லோரும் நினைப்பது போல ஒரு சின்ன ஏரியாவில் உள்ள ஒன்றல்ல இஸ்லாம். இப்போ நம்முடைய சமூகத்தில் இஸ்லாம் என்றால் தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, அதுபோல ஆண்கள் என்றால் நல்ல இஸ்லாமான ஆண்கள் பெரிய தாடி, பெண்கள் என்று சொன்னால் மேக்சிமம் அவர்கள் ஒரு பெகியான அபயாவால் மறைத்து கொள்வது, இதுதான் இஸ்லாம் என்கிற நிலையில். மற்றதெல்லாமே அவரவர விருப்பப்படி தான் நடக்கும். ஆனால் இஸ்லாம் உண்மையிலே அப்படி அல்ல. இஸ்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் என்று சொன்னால் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரைக்கும் எப்படி ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டலை சொல்லித் தருகிற மார்க்கம் தான் இஸ்லாம். சில இபாதத்துகள் இருக்கின்றன, அதை இபாதா மஹ்லா என்று சொல்லுவோம். இபாதா மஹ்லா என்றால் நேரடியாக நமக்கு இபாதத்தாக தரப்பட்டது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல தொழுகை, அது நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து வரும்போது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. குர்ஆன் ஓதுவது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. துவா கேட்பது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. நோன்பு பிடிக்கிறது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. இதை சொல்றது இபாதா மஹ்தா. இன்னும் ஒரு இபாதத் இருக்கிறது, இபாதா கைரு மஹ்தா. எல்லோரும் செய்வார்கள், உலகத்தில் எல்லோரும் செய்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் அதை அல்லாஹுக்காக என்று அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறையில் செய்யும் போது அது இபாதத்தாக மாறும். அதான் குடும்ப வாழ்க்கை. அதில் ஒன்று பிஸ்னஸ், ட்ரெஸ், இப்படி ஒவ்வொன்றாக நம்ம எடுத்து பார்த்தால் நம்ம எல்லோரும் ட்ரெஸ் பண்றாங்க. முஸ்லிம்ஸும் ட்ரெஸ் பண்ணுவாங்க, நான் முஸ்லிம்ஸும் ட்ரெஸ் பண்ணுவாங்க.
முஸ்லிம்ஸும் திருமணம் முடிப்பார்கள், நான் முஸ்லிம்ஸும் திருமணம் முடிப்பார்கள். அதே போல முஸ்லிம்ஸும் பிஸ்னஸ் பண்ணுவார்கள், நான் முஸ்லிம் பிஸ்னஸ் பண்ணுவார்கள். முஸ்லிம்ஸும் சோஷியல் வேலையில் ஈடுபடுவார்கள், நான் முஸ்லிம்ஸும் சோஷியல் ஒர்க்கில் ஈடுபடுவார்கள். இப்படி எல்லோரும் செய்வார்கள். பெற்றோரை கவனிக்கிறது முஸ்லிம்ஸும் கவனிப்பார்கள், நான் முஸ்லிம்ஸும் கவனிப்பார்கள். குடும்ப வாழ்க்கை முஸ்லிம்ஸுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்கு, நான் முஸ்லிம்ஸுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்கு. ஆனால் நான் முஸ்லிம்ஸ் ஏனோ தானோ என்று அவர்கள் உருவாக்கி கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைப்பார்கள். நமக்கு அப்படி அல்ல. நமக்கு குர்ஆன் சுன்னா சொன்ன முறையில், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த முறையில், அல்லாஹுக்காக என்றுதான் இவை அனைத்தையும் நம்ம செய்ய வேண்டும். இப்ப நமக்கு கடமையான குளிப்பு இருக்கிறது. இந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நம்ம நியத்து வைக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் குளிக்கிறோம். இது ஒரு இபாதத். அதே டைமில் நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு குளிப்போம். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வேண்டி குளிக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம், நான் ஃப்ரெஷ்ஷாக மாற வேண்டும், நான் ஃப்ரெஷ்ஷாக தொழ வேண்டும் என்ற நீயத்தை மனதில் வைத்துக்கொண்டு, நான் சுறுசுறுப்பாக அந்த சோம்பேறித்தனம் போற நிலையில் நான் குர்ஆனை ஓத வேண்டும், நான் தொழ வேண்டும், என்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நீயத்து வருமாக இருந்தால் அதுவும் இபாதத். இப்படி அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய முழு லைஃபும் இஸ்லாமிய வட்டத்திற்குள் வர வேண்டும். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் பிழை விடுகிறோம். நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க பாருங்க, மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க, உம்ராவுக்கு போயிருப்பாங்க, நிறைய சதக்கா செய்வாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க. அவங்களோட திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அதுல இஸ்லாம் என்ன? திருமணத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு இஸ்லாம் என்னென்றால், அந்த டைமுக்கு பள்ளிவாசலாக்கள் வர வேண்டும், ஈஜாப் கபூல் சொல்லி கொடுக்க வேண்டும், ஒரு மௌலவி பயன் பண்ண வேண்டும். சில அந்த குர்ஆன் சுன்னா தெரியாத இடங்களாக இருந்தால் அந்த மௌலவி துஆ ஓதணும். இவ்வளவுதான் நம்ம இஸ்லாமியமயப்படுத்துறது திருமணத்தை. அப்படி இல்லை. திருமணத்தை ஒருவர் எப்படி இஸ்லாமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டால், நான் எனக்கு தேர்வு செய்யக்கூடிய துணை, அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ரெண்டு பேரும் என்ன யோசனைக்குள்ள வரும்னா, என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற துணையாக என்னுடைய துணை வர வேண்டும். ஒரு கேர்ள் யோசிக்கணும், எனக்கு வர லைஃப் பார்ட்னர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு போய் யோசிக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த மனநிலையோடு கிடையாது. இப்போ என்ன திருமணம்ன்றது என்னது? இப்போ மிஸ்கோல் கூட திருமணத்தில் முடியுது, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் திருமணத்தில் முடியுது. அப்போ எப்படி குடும்ப வாழ்க்கை சக்ஸஸாக மாறும்? நிறைய நீங்கள் பார்க்கலாம். நம்ம பேசிட்டு போகக்குள்ள எப்படி உங்களுக்கு, நீங்கள் இந்த ஊர், இந்த பிள்ளை இந்த ஊர், எப்படி உங்களுக்கு கனெக்ஷன் என்று கேட்டால் மிஸ்கோல், ஒரு மிஸ்கோல் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அது லவ் உண்டோ ஏதோ ஒரு பேரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி குடும்பத்தை பகச்சு அல்லது சேர்ந்து திருமணம் நடைபெறுகிறது. இந்த குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி வரும்? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. இப்போ சில நேரங்களில் ஒரு மனைவியாக அவன் தேர்வு செய்ய போகிற புள்ள ஒரு நாஸ்திக டைப்பான பிள்ளையாக கூட இருக்கு. நாஸ்திக டைப்னு சொன்னால் அதுக்கு தீன் இல்லை. அல்லது இந்த பிள்ளை தேர்வு செய்கிற போய், அவன் அப்படியான ஒரு டைப்பாக இருப்பான். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு முரண்பாடு வரும். அந்த பிள்ளைகிட்ட தீன் இருக்கும், அவன்கிட்ட தீன் இல்லை, அவன்கிட்ட தீன் இருக்கும், பிள்ளைகிட்ட தீன் இல்லை, கிளாஷ், ஒரு நெருக்கடி. உண்மையில் அன்புள்ள சகோதரிகளை, குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலைஹா. சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்ல வஜஅல பைனகும் மவத்தத்தம் வ ரஹ்மா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களை அவன் சோடிகளாக படைத்திருப்பது. ஆண் பெண் என்று சோடியாக படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அத்தாட்சி. எதற்காக சோடியாக படைத்திருக்கிறான் என்றால், திருமணத்தின் மூலம் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத்தை பெற வேண்டும். சக்கீனத்தின் என்ன? அமைதி, நிம்மதி, அது கிடைக்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க முடிக்கும் போது வஜஅல பைனகும் மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு இடையில மவத்தாவையும் ரஹ்மாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். மவத்தாண்டா ஒரு அஃபெக்ஷன், அதான் அன்பு, ரஹ்மாண்டா கருணை. இந்த ரெண்டும் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படும். அதனால தான் திருமணம் முடிச்ச உடனே என்ன துஆ ஓதணும்? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பொண்ணுக்கு மோதணும், மாப்பிள்ளைக்கு மோதணும். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. வ பாரக அலைக், உன் மீது அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை சொரிவானாக. வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்க ரெண்டு பேரையும் நல்ல விதமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக.
அப்போ திருமணம் என்பது இரண்டு உள்ளங்களினுடைய பிணைப்பு, நிம்மதிக்கான ஒரு முக்கியமான இடம். உண்மையிலேயே மனம் விட்டு நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசினா ஒரு 75% மேல உள்ள ஆண்களும் பெண்களும் நிம்மதியான பதில் சொல்ல மாட்டார். நம்ம எப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்ப காட்டுறது, வெளி உலகத்தை கொண்ட காட்டிட்டு இருப்போம். நான் நினைப்பேன் மாஷா அல்லாஹ் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு, அவங்க நினைப்பாங்க இவர் நல்லா இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலண்டு. கல்யாண வீட்டுக்கு வர காட்சியையும் அவங்களோட வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க 2 பேரும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் வைத்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோம், மாஷா அல்லாஹ் அந்த குடும்பம் இவ்வளோ ஹாப்பியா இருக்கு சார், நம்மளோட வீட்டில் அந்த ஹாப்பினஸ் இல்லையே என்று ஏங்கிட்டு போறோம். ஆனா உண்மை என்ன, அவங்க நடிச்ச நம்ம போன நேரத்தில் ஒரு விதமான நடிப்பு. குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்கி கொண்டு விட்டோம். அந்த குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்குவதில் 2 பெரும் சக்திகளுக்கு பங்கு இருக்கிறது. ஒன்று யூதர்கள், இன்னும் ஒன்று ஷைத்தான். ஷைத்தானை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறான். போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அவன் இருப்பான். அவனுடைய ஜுனூத் ஷைத்தான்கள் பட்டாளம் பூமியிலே ஃபித்னா பண்ணிவிட்டு அவனிடம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நாங்கள் இப்படி இப்படி பண்ணினோம்னு வந்து அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அப்போ ஒவ்வொருவனாக வந்து இப்லீஸிடம் நான் இது செய்தேன், நான் இது செய்தேன், நான் இப்படி செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். இப்லீஸ் என்ன சொல்லுவான், ஓகே வா வான்னு. அவனை பொறுத்தளவில் அதெல்லாம் நோமலான விஷயம். அவங்க சொன்ன உண்டு, ஒருவனை விபச்சாரத்தில் தள்ளிட்டு வாரன், ஒருவனை குடிக்க வச்சுட்டு வாரன், ஒருவனை திருட வச்சுட்டு வாரன், ஒருவனை சுபோதலாம தூங்க வச்சுட்டு வாரன், இன்னும் ஒருவனை இப்படி பண்ணிட்டு வாரன் என்று அவன் சொல்லி கொண்டு வருகிற அந்த பட்டியல் இப்லீஸை பொறுத்தவரையில் நோமல். அவ வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் போது ஒருவன் வந்து சொல்லுவானாம், நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவானாம். உடனே இப்லீஸ் சொல்லுவானாம், அவனை பக்கத்தில் கூட்டி உட்கார வச்சு நீ தான் என்ற ஆள் என்று சொல்லுவான். அப்ப குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலுத்தாமல் குழப்புகிற மிகப்பெரிய ஒரு சக்தி யாரு? ஷைத்தான். இப்ப சொல்லுங்க சகோதரிகளை, நம்மட வீட்டுக்குள்ள மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? நம்ம ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குள்ள மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? எல்லார்கிட்டையும் தானே. போன் ஒரு முக்கியமான டிவைஸ், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அதனுடைய நன்மை தீமை அமையும். இன்றைக்கு அதிகமானவர்கள் போனை எதுக்கு யூஸ் பண்றாங்க? கராத் கேட்கறதுக்கு, குர்ஆனை பாடமாக்குறதுக்கு, சில இது இருக்கு, சில யூடியூபும் இருக்கு, சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சில இது இருக்கு. எப்படி என்றால் ஒரு சூறாவை திரும்ப திரும்ப ஓதுவாங்க, முக்கர்ரர் என்று சொல்றது. எப்படி இப்போ உதாரணமா குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பி 10 தரம் சொல்லும். என்னதுக்கு? திரும்ப திரும்ப கேட்கும்போது பாடம் பாடுறதுக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி குர்ஆனை பாடமாக்குறதுக்கு போனை யூஸ் பண்றாங்க, மார்க்கத்தை படிப்பதுக்கு போனை யூஸ் பண்றார்கள், ஸ்கூல் சப்ஜெக்டை கிளியர் பண்ணி கொண்டு அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வேண்டி போனை யூஸ் பண்றார்கள். அல்லது ஹலாலான உதாரணமாக குக்கரி, நல்ல சமையல் டிப்ஸ் எழுதிக்கு அதில் இப்படித்தான் சமைப்பது என்பதை அறிவதற்கு போனை யூஸ் பண்றார்கள் என்று நம்ம எடுத்து ஒரு புள்ளி விபரம் ஒன்று எடுத்தோம் என்றால், அன்புள்ள சகோதரிகளை, கூடுதலாக போன் எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? போன்ல இப்போ நீங்கள் மாஷா அல்லாஹ் அந்த மார்க்கத்தில் ஆர்வம் உள்ளாக்கல, அதனாலதான் கல்யாண நாள் அங்கே போற நாள் இருந்தாலும் பயானை கேட்டுட்டு போகும்னு பள்ளிக்கு வந்திருக்கிறேன். உங்களையே நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க, நான் போனில் என்ன பார்க்கிறேன்? கூடுதலா எல்லாரையும் கொண்டு அடிக்ட் ஆக்கிட்டான். முதல் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சீரியல் ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் அந்த சீரியல்ன்றது பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு. சீரியல்ன்றது என்ன? ஒரு தொடர் நாடகம், 1000வது எபிசோட் எல்லாம் வந்துருக்கு. அப்ப அந்த டைமுக்கு சரியா 7 மணிக்கு வந்தால் என்ன வேலை இருந்தாலும் 7 மணிக்கு முதல் டிவிக்கு போய் உட்கார்ந்துடுறது. அது ஒரு அரை மணி நேரம் ஓடும் விளம்பரங்களோட. சினிமாண்ட ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்கறது. இப்ப ஏழுமாவும் நமக்கு 3 மணி நேரம் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு. அது சினிமாவாக இருந்தாலே ஏலாம். இப்ப நீங்க பிள்ளைகள்கிட்ட விசாரிச்சு பாருங்க, இப்போ 3 மணி நேரம் படம் பார்த்த உம்மாமார் உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீ 3 மணி நேரம் இருந்து ஒரு படம் பார்ப்பேன் கேட்டு பாருங்க. ஏலா. இப்ப என்ன தேவைண்டா, இப்ப நான்
சில கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் போடுவேன் என்னுடைய யூடியூப் சேனலில். போட்டால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் போடுவேன். எனக்கு என்ன வருமெண்டா ஃபீட்பேக், ஷேக் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கே, அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாதா, ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு சுருக்கலாதா என்ன வேணும். இப்போ என்ன வந்துட்டேன்னால் யூடியூப்பில் ஷார்ட்ஸும், அதுபோல் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி என்னது ரீல்ஸ், எதுனால இன்ட்ரெஸ்ட். இப்போ 30 செகண்ட் 20 செகண்ட் என்னத்தை பார்க்குறோம்னு நமக்கும் தெரியும், அவன் என்னத்தை காட்டுறான்னு அவனுக்கும் தெரியும். சும்மா பார்க்குறோமா இல்லை, யோசிச்சு பாருங்க. நீங்கள் நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க? அவுட்கம் என்ன? ஒன்றும் இல்லை. அங்கால இப்போ நீங்கள் பெட்டில் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஃபோனை, அடுத்த பக்கம் உங்களோட ஹஸ்பண்ட் பெட்டில் இருந்துக்கு அவர் ஸ்க்ரோல் பண்ணுறார், அங்கே ரூமுக்குள்ளே மகள் ஸ்க்ரோல், அடுத்த ரூமில் மகன் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, இடையில பாட்டி சத்தமும் வந்து கேட்டுட்டு போகுது, ஒரு ஜோக்கும் வருது, சும்மா சிரிப்பும் வருது. இதெல்லாம் யார் வேலை? இது சைத்தாண்ட. அப்போ வீடு ஃபுல்லாக சைத்தான் தானே. பெட்டிலையும் சைத்தான், பெட்ரூமுக்குள்ளேயும் சைத்தான், பிள்ளைகள ரூம்லையும் சைத்தான், ஹோலுக்குள்ளேயும் சைத்தான். முடிவு என்னப்பா? வீட்டுக்குள்ளே பறக்கத்து இல்லை. இப்போ இங்கே ஒரு 50-60 வயசு உள்ள ஆக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், சின்ன பருவத்தில் நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன இருந்துச்சு வீட்டில், ஆனால் பறக்கத்து இருந்துச்சா இல்லையா? நேரத்தில் பறக்கத், வாழ்க்கையில் பறக்கத், பொருளாதாரத்தில் பறக்கத். குடும்பம் சேர்ந்த கல்யாணத்துக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டில் உண்டு எல்லாரும் வந்திருந்து ஒரே அடியாக எல்லா வேலைகளும் செய்கிறது, பொருட்களை கொண்டு வர்றது, உணவுகளை கொண்டு வர்றது. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் பிஸி, எல்லாம் ஓர்டர் ஹோலில் தானே எல்லாம். ஒன்று நமக்கு வேலையே இல்லை. நமக்கு வேலை ஒரு ஷாப்பிங் போகிறது, தேவைக்கு அதிகமாக வாங்கிட்டு வர்றது. அதுவும் என்ன சும்மா நோமலாக ஒரு 10,000 ரூபாட ஒரு பொருளாக இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ 10,000 ரூபா தான் ஆக்சுவல் ப்ரைஸாக இருக்கும். ஆனால் நமக்கு எது பிடிக்குமெண்டா அதே பொருளை ஒரு இன்னமொரு கடைக்கு போய் நம்ம 25,000 ரூபா கொடுத்து வாங்கினா அதில் திருப்தி வரும். 10,000 ரூபா விலை கூட, அதுதான் சாமான், ரெண்டும் உண்டு தான். ஆனால் 10,000 ரூபா கடை சும்மா நோமல் கடை, 25,000 ரூபா கடை பிராண்டட் கடை, ஆனால் பொருள் உண்டு தான். இப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ ஷைத்தான் நம்மை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறார். இதனுடைய விளைவு என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடி. தஹஜ்ஜுல் துஆ கேட்கறதுக்கு டைமில் சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளோட நிலைமை இப்போ போயிட்டு இருக்கின்றால், நிறைய பேர் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். ஒது செஞ்சுட்டு ஓதிட்டு சூரத்துல் முல்கையும் அலிஃப் லாம் மீம் சஜிதாவையும் ஓதி போட்டு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, என்னை ஓத வேண்டிய துஆக்கள் திக்ருகள் எல்லாம் ஓதிட்டு படுத்த நமக்கு இப்போ அப்படி ஃபோனை பார்த்துக்கு இருந்த மாதிரி ஃபோன் கீழே விழுவுது, தூங்குறோம். துவாவும் இல்லை, பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வஹ்யாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாரும் எத்தனைக்கு தூங்குறோம் நைட்டில்? எப்படியும் எத்தனை மணி ஆகும்? எப்படியும் 12 இஷாக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பது கூடுமா கூடாதா? மார்க்கத்தில் ஒரு சட்ட பிரச்சனை இது. இஷாக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பது கூடுமா கூடாதா என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு ஃபிக்ஹ் பிரச்சனை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விரும்பல முடிச்சுட்டு இருக்கிறத. அப்ப என்ன செய்வாங்கன்னா இஷாக்கு முதல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க டின்னர். எப்படி இப்போ பேசுற இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, 7 மணிக்கு முதல் சாப்பிட்டுருங்க, அப்பதான் உங்களோட டயட், நீங்க உங்களோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணல, நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம் இப்போ சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நமக்கு இஷாக்கு பிறகு முழிச்சு கொண்டிருக்கலாமா இல்லையா? அப்ப அந்த மஸ்அலாவை பத்தி பேசக்கூடிய உலமாக்கள் என்ன எழுதுறாங்க என்றால், அவசியப்பட்டால் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கலாம். என்ன அவசியம்? ஒரு கிளாஸ் அல்லது ஒரு நோயாளியுடைய விஷயம், இப்படியான ஒரு முக்கியமான தேவைக்காக விழித்துக் கொண்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. நம்முடைய விழிப்பு 12 மணி வரையும் 1 மணி வரையும் இருக்கு. என்னத்திலண்டா சும்மா வீணாக விழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இடம் கொடுக்கிறோம் ஷைத்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இரவு தூங்க போனால் உங்களுடைய தலைமாட்டில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போட்டு அந்த முடிச்சுகளில் அடித்து சொல்லுவான், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவிற்கு நிம்மதியா தூங்கு என்று சொல்லுவான். அப்ப இவர் தூங்கிட்டே இருப்பார். இடையில அடிச்சு சொல்லுவானா, அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், நல்ல டைம் இருக்கு தூங்கு, நல்ல டைம் இருக்கு தூங்கு. அப்ப நம்மளும் ஒரு அளவு மார்க்கம் உள்ளாக்கள் என்ன செய்வாங்கண்டா அலாம் வைப்பாங்க. அலாம் வச்ச உடனே அது இப்போ 5 மணிக்கு அதான்னு சொன்னா 5 மணிக்கு அடிக்கும். அது அடிச்சா ஸ்னூஸ்,
அடிச்ச உடனே எழும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்றெல்லாம் சொல்றதில்லை. அது அடிக்கும் ஸ்னூசிங், திரும்ப டைம் முடிஞ்சு திரும்ப அடிக்கும், திரும்ப ஸ்னூசிங், இப்படி ஸ்னூஸ் பண்ணி 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 அப்படியே தூக்கம் வைத்திரும். காலையில் லேட்டாகி எழுந்திருப்பார். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த ஆள் லேட்டாகி எழுந்திருப்பார். அவருடைய காதுக்குள் ஷைத்தான் சிறுநீர் கழித்திருப்பார். அவர் காதுக்குள்ள என்ன இருக்கு? ஷைத்தானுடைய மூத்திரம், ஷைத்தானுடைய சிறுநீர் அந்த ஆள் காதுக்குள் இருக்கு. இவர் எழுந்திருக்கும் போது அவர் யுஸ்பிஹு கஸ்லான், சோம்பேறியாக எழுந்திருப்பார். ஹபீஸன் நஃப்ஸ், கெட்ட மனதோடு. இது ஹதீஸ். ஹதீஸை நம்ம நம்பணுமா அல்லது ஒரு ஆள உளறலை நம்புறதா? இப்போ நம்மளோட வீட்டில் அப்படி எழும்புறாக்கள், எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கோம், நாங்கள் நல்ல மனசோட தான் இருக்கோம்னு ஒரு ஆள் சொல்றார். அதை நம்புறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இப்படி சுபஹ் உதலாம தூங்குறவன் காதுக்குள்ள அவன் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான், அவன் எழும்பும் போது கெட்ட மனதோடு எழும்புவான், அவன் சோம்பேறியாக இருப்பான். எதை எடுக்க போறோம் நம்ம? ஹதீஸை தானே எடுப்போம். அப்ப இந்த ஹஸ்பண்ட் அல்லது இந்த ஒய்ஃப் அல்லது இந்த ஹஸ்பண்டும் இந்த ஒய்ஃபும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஃபேமிலி லைஃப் பிரச்சனை வருமா வராதா? வராட்டி ஹதீஸ் போலாச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை பேச ட்ரை பண்றோம். ஆனால் சிம்பிளான விஷயம் என்னென்றால், நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய சூழலையும் ஷைத்தான் ஆக்கிரமித்திருக்கும் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் சக்கீனத் வராது, நம்முடைய குடும்பத்தில் பரக்கத் இருக்காது. நல்ல சம்பளம் வரும், நல்ல காசு இன்கம், மஷா அல்லாஹ். பெரிய டைல்ஸ் கடையா இருக்கும், பெரிய ஹார்ட்வேரா இருக்கும், பெரிய ஹோட்டலா இருக்கும், ரெஸ்டாரண்டா இருக்கும், நல்ல பிஸ்னஸ் இருக்கும். ஆனால் நிம்மதி இல்லை. உங்களுக்கு ஆறு கோல் எடுக்க பிரச்சனை ஒன்று உருவாகும். நீ யாரோட தனியாக பேசுறீங்க, நான் அன்றைக்கு மெசேஜை பார்த்தேன்னு பிரச்சனை வரும். அல்லது நம்ம என்ன சொல்லுவோம், வேற யாருக்கோ அவர் பேசுறாருன்றது எனக்கு விளங்குதுன்னு சொல்லுவோம். என்றால் வீட்டுக்குள்ள ஈமானிய அந்த சூழல் இல்லை. அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியான குடும்ப வாழ்க்கையாக ஆக்குவதில் அன்புள்ள சகோதரிகளே, மிகப்பெரிய முதலாவது சக்தி அது ஷைத்தான். இரண்டாவது யாரு? யூதர்கள். யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குள்ள அந்த ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க, இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. சில புத்தகங்கள் வாசிக்கிறார்கள், படித்தார்களுக்கு தெரியும் இலுமினாட்டின்னு சொல்றது. இந்த ஃப்ரீமேசன்ஸ், அந்த இலுமினாட்டிகளை பற்றி ஒரு அறிஞர் சொல்லும்போது சொல்கிறார், இவர்களுடைய நிறைய பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்களில் ஒன்று தஹ்தீமுர் ரிபாத்தில் உசரி, குடும்ப கட்டுமானத்தை சீர்குலைப்பது. நல்ல குடும்பம் இருக்கக்கூடாது என்றால் யூதர்களுடைய விஷயம் என்னென்றால் மனிதர்கள் நாசமாகும். இப்போ இலங்கைக்குள்ளேயும் நல்லா நுழைகிறாங்க. இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அண்மை காலங்களில். இவர்களுடைய இது எல்லாருக்கும் ஆபத்து, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் வாழக்கூடிய அவ்வளோ பேருக்கும் ஆபத்து. இங்கே அவங்க வந்தாங்கண்டா என்று அவங்களுக்குன்ற ஒரு இயல்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது போல யூதர்களுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் யாரும் நல்லா இருக்கக்கூடாது. அவங்களோட இதென்னென்றால் நஹ்னு அப்னா உல்லாஹி வ அஹிப்பா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், வேற யாரும் நல்லவங்க கிடையாது. அதனால இந்த உலகத்தில் வந்த நபிமார்களை கொலை செய்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுறது யாரு? யூதர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹைபர்ல வச்சு நஞ்சு கொடுத்தது யாரு? ஹைபர்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பொரிச்ச ஆடு கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அந்த ஆட்டை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது அந்த ஆட்டு சந்து பேசியது, அது முஅஜிசத். எப்படி பேசுது? விஷம் வைக்கப்பட்டிருக்கிறேன், நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கிறேன், சாப்பிடாதீங்க. ரசூலுல்லாஹ் கடிச்சு மென்றுட்டாங்க. மென்றால் அந்த உமிழ் நீரோட சேர்ந்து போக வேண்டியது போயிடுச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துப்பிட்டாங்க. துப்பி போட்டு அதுக்கடையில் இருந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, துப்புங்க துப்புங்க எல்லாரும் வீசுங்க, இது விஷம் ஏற்றப்பட்டிருக்கு, நஞ்சு என்று சொன்னாங்க. இருந்தாலும் சில சஹாபாக்கள் அவசரமா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட சிலர் அந்த இடத்துல வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க ஹைபர்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அன்புள்ள சகோதரிகளை கட்டுமையா கஷ்டப்பட்டாங்க. நீங்க ரஹீக் என்ற புத்தகத்தை எடுத்து ஃபுல்லா வாசிக்காட்டியும் பரவாயில்லை, இறுதி பகுதியை கொஞ்சம் வாசிங்க, நிச்சயமா நீங்க அழாமல் எழுந்திருக்க மாட்டீர்கள். கட்டாயம் வாசிங்க, வீட்டில் பிள்ளைகளை வச்சுனாலும் வாசிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலங்கள் அதில் கடும் கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு கஷ்டம் என்று சொன்னால்,
சில நேரங்களில் பக்கத்தில் தண்ணி இருக்கும், அவங்கள அறியாமலே ஊற்றுவாங்க அள்ளி அள்ளி. இவ்வளோ ஃபீவர், ஜுரம். இடையில சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துக்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அப்ப சஹாபாக்கள் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இவ்வளவு வலியான்னு கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் படுகிற அவஸ்தையை, வருத்தத்தை நான் தனி அனுபவிக்கிறேன் என்றார்கள். என்னன்னு சொல்லும்போது சொன்னார்கள், ஹைபரில் வைத்து தரப்பட்ட விஷம், அந்த நஞ்சு என்னுடைய உயிரை அப்படி பறிக்க பார்க்கிறது என்று சொன்னார்கள். அவ்வளவு பவர்ஃபுல் விஷத்தை கொடுத்தது யாரு? யூதன். அப்ப அந்த யூதர்கள் இருக்கிற வெரி டேஞ்சரஸ் குரூப் தான் இலுமினாட்டி. அவங்களோட நிறைய பிளான் இருக்கு. அந்த பிளான்ல உண்டு என்னன்னா தஹ்தீமு ரிபாத்தில் உஸ்ஸரி, குடும்ப கட்டுமானத்தை உடைக்கிறது. அதுக்கு தேவையான எல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆபாசம், விரசம், இந்த மீடியாக்கள், இதனுடைய பின்னணியில எல்லாம் இருக்கிறது யாரு கூடுதலா? யூதர்கள். இப்ப கார்ட்டூன், உதாரணமாக கார்ட்டூன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்ட்டூன் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் அடிக்ட் அதுக்கு. ஆனால் அந்த கார்ட்டூன்ஸ் இஸ்ரேல்ல தடை ப்ரொடியூஸ் பண்றார்கள் யாரு? யூதர்கள். ஆனால் எங்க யூஸ் பண்றது தடை? அவங்களோட நாட்டுக்குள்ள யூஸ் பண்றது தடை. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அதான் டேஞ்சர். அது இப்போ பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் அடிக்ட். நம்மளோட பிள்ளைகள் கேம்ஸ் தான். ஃபோனில் கேம் தமிழ் என்னோட பிள்ளை ஆபாசம் பிரசம் எல்லாம் பார்க்கறதுல கேம். இந்த ஆபாசம் பிரசம் பார்க்கறது வெரி வெரி டேஞ்சரானது என்ன? இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிறது. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறத விட டேஞ்சர் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறது. ஆனால் பிளான் பண்ணி அனுப்புறாங்க. இதால் என்ன நடக்குது பாருங்க. சும்மா பொன்னாடி புருஷனுக்கு மட்டும் சண்டை வர தேவையில்லை, நேரடியா பிள்ளைகளை வச்சு தானே சண்டை வருது. நம்மளோட பிள்ளை ஒழுங்கா படிக்காட்டி ஹஸ்பண்ட் யாரில் ஏறுவார்? முதல் பிள்ளைகளுக்கு ஏச மாட்டார், ஒய்ஃபு தான் ஏசுவார். ஒரு பிள்ளை யாரையாவது லவ் பண்ணிட்டால் ஹஸ்பண்ட் யாருக்கு ஏசுறது? பிள்ளைக்கு ஏசுறதில்ல, உன்னாலதான். நீ தான் பிள்ளைக்கு லூஸ் கொடுத்தான், நீ தான் இதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான், நீ தான் போன் கொடுத்த. அப்ப பாருங்க, நடக்கிறது ப்ரோக்ராம். யார ப்ரோக்ராம்? யூதண்ட. சண்டை பிடிக்கிறது யாரு? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், குடும்பம் சிக்கலாம். அப்ப இந்த 2 சக்திகளும் இந்த உலகத்தை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதை பீட் பண்ணக்கூடிய, இதை மிகைக்கக்கூடிய அளவுக்கான வேலை திட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனா நம்ம ரெடி இல்லை. இப்போ வீட்டில் குர்ஆன் ஓதுறது நல்லா குறைஞ்சிட்டா இல்லையா? ஷைத்தானை விரட்டி அடிப்பதில் அன்புள்ள சகோதரிகளே, குர்ஆனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஸ்பெஷலா என்ன சூரா இருக்கு? சூரத்துல் பக்ரா. இப்போ இந்த ஷைத்தானுடைய பிசிக்கலான அட்டகாசமும் கூடியிருக்கு. அது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு விஷயம். அது பிசிக்கலான அட்டகாசம் சொன்னா இந்த ஜின் பிடிக்கிற அப்படி சொல்லுவாங்களே, இது மாதிரியான அட்டகாசங்கள் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்ன காரணம் என்றால், வீடுகளுக்குள்ள எந்த நேரமும் மியூசிக், எந்த நேரமும் கோயில், எந்த நேரமும் டான்ஸ், எந்த நேரமும் பிராங்க். இந்த பிராங்க் ஒன்று நிறைய உழைக்கிறாங்க யூடியூபர்ஸ். காசுக்கு லேசான வழி என்ன? தொழில் போக தேவையில்லை. இப்போ சில டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபேமஸான டாக்டர்ஸ் இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்றதில்ல, கிளினிக்ல போய் யூடியூப்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளில். ஏன் யூடியூப்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, நல்ல இன்கம். அதை யூடியூப்பை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம இதை சப்ஸ்கிரைப்ஸ் ஒரு 4000 பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்குற ஆட்களுக்கு அந்த அவங்கள்ட்ட ஒரு இது இருக்கு, அளவு திட்டம். அந்த அளவுக்கு ஏற்ப காசு. அதால் என்ன செய்கிறாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரேங்க் பார்க்குற சில நேரங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அது மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக்கில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்லேயே நமக்கு வரும். ரைட்? என்னென்றால் இவங்க இப்படி பண்ணுறது. இப்போ இந்த கூத்தை நம்ம வீட்டிலிருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஃபாய்தா இல்லை. அல்லது எப்போ நடந்த ஒரு நிகழ்வு நேற்று நடந்த மாதிரி வரும். நேற்று நடந்ததுன்னு தான் அந்த செய்தியில சொல்லும். ஆனால் அது நடந்த இப்போ 10 வருஷத்துக்கு முதல் டேட் எல்லாம் இல்லை. அதில் இதுகள் தான் நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ இதுக்கு பின்னால இருக்கிற பெரிய சக்தி யூதன், அதே போல ஷைத்தான். அப்போ இதை நம்மளோட வீட்டை விட்டு விரட்டணும் என்றால் வீட்டில் குர்ஆன் ஓதணும். சூரத்துல் பக்ராவை அடிக்கடி ஓதுங்க. ஸ்பெஷலாக பெண்கள் அதில் கவனம் எடுங்க. சத்தமாக ஓதுங்க வீட்டில்.
நைட் டைம்ல கூடுதலாக குர்ஆன் சத்தமாக ஓதப்படுவதை உலமாக்கள் வலியுறுத்துறாங்க. குர்ஆனும் சொல்லுது, அதை ஹதீஸும் சொல்லுது. உலமாக்களும் வலியுறுத்துறாங்க. என்னென்றால் சத்தம் விட்டு ஓதும்போது ஷைத்தான் விட்டு விரண்டு ஓடுவான். நம்மளும் பாதுகாக்கப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். அப்ப குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் எப்படி சொல்லுது என்றால் மகிழ்ச்சியானது என்று சொல்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது. சின்ன சின்ன பிரச்சனை வராமுடாது. என்னென்றா பெண்களுக்கு சில இயல்புகள் இருக்கு, ஆண்களுக்கு சில இயல்புகள் இருக்கு. அதுலேயும் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கிட்ட கூடுதல் என்ன இருக்கு? சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோன்னு சொன்னால் அவர் ஆக பெரிய ஆள். அதனால தான் கொஞ்சம் நம்முடைய சைட்லேயும் பொம்பளையில் ஃபெமினிஸ்டாக மாறிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. ஆணுக்கும் உரிமையை கொடுத்துருக்கு, பெண்ணுக்கும் உரிமையை கொடுத்துருக்கு. ரெண்டு பேரும் அந்நிசா ஷகாஇகுர் ரிஜால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்கள் ஆண்களின் தோழர்கள் என்று சொல்றாங்க. லைஃப் பார்ட்னர் தான், அடிமைகள் அல்ல. அவங்க மகர்தந்தம் முடித்ததற்காகவும் அவர்களுடைய வீட்டில் கொண்டு போய் நம்மை வைத்திருப்பதற்காகவும் அவர்கள் நமக்கு உழைத்து தருவதனாலும் பெண்கள் அடிமைகளா? இல்லை. அதை விட பெரிய விஷயங்கள் பெண்கள் செய்கிறார்கள் கணவனுக்கு. அப்ப அவர் பெண்ணுடைய உணர்வுகளை மதித்து பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணி பெண்ணுக்கு அன்பு காட்டணும். அப்ப இந்த நிலைகள் இன்று வீடுகளுக்குள் வர வேண்டும். வந்தால்தான் நம்முடைய வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகள் தீரும். அப்ப ரெண்டு பேரையும் புரிந்து கொள்ளணும். கணவன் மனைவியை புரியணும், மனைவி கணவனை புரியணும். ரைட்? இப்போ நீங்கள் வாழ்ந்த சூழல் உண்டு, உங்களோட கணவன் வாழ்ந்த சூழல் வேறு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, கணவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. உங்களோட எக்ஸ்போஷர் வேறு, கணவனுடைய எக்ஸ்போஷர் வேறு. இதை ரெண்டு பேரும் புரியணும். சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் நம்முடைய வீட்டில் மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது பிரச்சனை நத்திங், சிம்பிளாக முடியும். இப்போ ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கும்போது மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ இன்றைக்கு ஹொத்துபாவில் நம்ம அதை வலியுறுத்தினோம். ஏன்னா அமானிதம் பேணுதல்ன்றதுல மனைவிமாருடைய விஷயம் மிக முக்கியமானது என்பதை நம்ம ஹுத்பாவில் சுட்டி காட்டணும். மனைவிமார் அல்லாஹ்வுடைய வார்த்தையை முன்னிறுத்தி உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள். எனவே நீங்கள் அடிமைகளாக அவர்களை பார்க்கக்கூடாது, அவர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னராக பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம வலியுறுத்தி பேசினதுக்கு பிறகு ஒரு சகோதரர் எனக்காண்டி சொன்னார், நான் நிறைய என் வைஃபுக்கு அநீதி இழைச்சிட்டேன், நான் இப்போ ஹொத்பா முடிஞ்சு போய் வைஃபிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். நான் இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றேன் அன்புள்ள சகோதரிகளை, மார்க்கம் இருந்தால் இது வரும். ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டும் போது மார்க்கம் உள்ளவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படுவார். அப்ப வீடு சந்தோஷமா இருக்கும். நம்ம மகிழ்ச்சியை இழக்கும் போது, குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியை இழக்கும் போது முதல் நிலையில் கணவனும் மனைவியும் பாதிக்கப்படுவார்கள். மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய பிரச்சனை வரும். அது அடுத்தது பிசிக்கலாக பாதிக்கும். நம்மளை உள்ளத்தை பாதிப்பது, உடலை பாதிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அடிக்கடி சண்டை செய்வதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்போது பிள்ளைகளுடைய முழு வளர்ச்சியும் அதனால் பாதிக்கப்படும். பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவார்கள். ஒன்று, ஒரு பிள்ளைக்கு வாப்பாவை பிடிச்சா உம்மாவில் வெறுப்பு வரும், உம்மாவை பிடிச்சா வாப்பாவில் வெறுப்பு வரும். சில பிள்ளைகள், நான் ப்ராக்டிக்கலாக சில குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் செய்ய போகும்போது வீட்டில் இருக்கிற ஓரளவு வயது வந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், உங்களோட உம்மா வாப்பாவும் சண்டை பிடிக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமென்னு சொல்லுவேன். இவங்க சண்டை பிடிக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கேட்பேன். சில பிள்ளைகள் சொல்லும், வீட்டை விட்டு ஓட வேண்டும் போல இருக்குன்னு சொல்லும், நிம்மதி இல்லை. அப்போ இந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓட வேண்டும், நிம்மதி இல்லை என்ற மனநிலையோடு ஸ்கூலுக்கு போகும்போது அங்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பிள்ளைக்கு அன்பு காட்டின அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த அன்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறம் அவன் ஒரு நாளைக்கு கேட்பான், விட்டு ஓடுவோமான்னு கேட்டால் அந்த பிள்ளை ஓடும். யார் காரணம்? அம்மா அப்பா தான் காரணம். அப்ப இஸ்லாமிய குடும்பவியல் என்று ஒன்று இருக்கு தனியா. நம்ம அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. மாப்பிள்ளை பார்க்கக்குள்ள மார்க்கம் உள்ளவனா ஒழுக்கம் உள்ளவனா அதெல்லாம் கிடையாது. நல்ல சம்பளமா, பெரிய குடும்பமா, நல்ல படிப்பு, இவ்வான் பார்க்குறோம். நல்ல சம்பளம் பார்க்கறதும் தப்பு இல்லை, நல்ல படிப்பு பார்க்கறதும் தப்பு இல்லை, நல்ல குடும்பத்தை பார்க்கறதும் தப்பு இல்லை, ஸ்மார்ட் அரிக்கானா இல்லையாண்டு பார்க்கறதும் தப்பு இல்லை, எல்லாம் பார்க்கத்தான் வேணும். ஆனால் முடிவெடுக்கணும் எதை வைத்து? தீனை வைத்து தான் முடிவெடுக்கணும். அதே போலதான் பொன் பார்க்கும் போது அழகான பிள்ளை, ஓகே, அழகான பிள்ளையை பாருங்க, நல்ல பெரிய குடும்பம், ஓகே, அது நல்லதுதான். அந்த பிள்ளையோட நானா டாக்டர், தம்பி என்ஜினியர், நல்ல மாஷா அல்லாஹ். ஆனா நீங்க முடிவெடுக்கணும் எதை வைத்து?
அந்த பிள்ளையிடம் மார்க்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்து தான் முடிவெடுக்கும். இப்ப நம்ம சில இடங்கள்ல கல்யாணம் பேசிடுவாங்க, நமக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும், மாஷா அல்லாஹ் நல்ல ஒழுக்கமா மார்க்கத்தோட வளர்ந்த பிள்ளையா இருக்கும். பேசியிருக்கிற மாப்பிள்ளை சொல்றல்ல, நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பிள்ளைக்கு அவரை முடிச்சு கொடுக்க போறீங்களா, அவர் சொல்ற இல்லையே. அப்படி சொன்ன உடனே ஊட்டாக்கள் என்ன சொல்லுவாங்க, அது இங்க வந்த இந்த புள்ள மாத்திடும், அவரை இந்த புள்ள கல்யாணம் முடிச்சுட்டுன்னா இந்த புள்ள தொழக்கூடிய ஆளா அவரை மாத்தி. சாத்தியம் அது மாறலாம், மாறாமலும் விடலாம். அப்ப நம்மட பிள்ளைக்கு வரக்கூடிய மணமகன் நம்மட பிள்ளைய நிம்மதியா தூங்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வெறுமனே பகட்டுக்காகவும் ஊருக்காகவும் பெருமைக்காகவும் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். உங்களோட பிள்ளை நிம்மதியா தூங்கினா நிம்மதியா வாழ்ந்தா தான் நீங்க நிம்மதியா இருக்கலாம். பணத்தால நிம்மதியை தர முடியாது, பெரிய ஜொப்பால நிம்மதியை தர முடியாது, பெரும் குடும்பத்தால் நிம்மதி. சில பிள்ளைகள் என்று சொன்னால் இப்போ ஒரு 30-35 வயசுல இருக்கிற பெண்கள் பிள்ளைகளாக இருக்கும் போது திருமணம் முடித்து விட்டு இப்போது அழுகிறார்கள். என்னை கொண்டு போய் என் வாப்பா வறுமையினால் அந்த வீட்டில் கொடுத்தார், அந்த வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் அவர்களுடைய மனம் கோணாமல் செய்தேன். இன்று என்னுடைய கணவன் எனக்கு துரோகம் செய்யும் போது என்னுடைய குடும்பம் முழுக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிறதே தவிர என்ன கண்டுக்கிறேன். மன உளைச்சல். எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இது ஒரு பெரிய டாபிக். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வச்சு பேசணும், அல்லது கணவனை மனைவி வச்சு பேசணும், அல்லது திருமணம் முடிக்காத பிள்ளைகளை தனியை வச்சு பேசணும். இதை பேசுறதா இருந்த ஒவ்வொரு சைடா எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் என்பது தொடர்பாக விரிவாக நம்ம இன்றைக்குள்ள பிராக்டிக்கல் பிரச்சனைகளோடு பேசுவதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 4-5 மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பாகும். இருந்தாலும் கூட சுருக்கமாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் எடுத்து போக வேண்டிய மெசேஜ் என்னன்னு கேட்டால், உங்களால் முடியுமானவரை ஷைத்தானை வீட்டிலிருந்து தூரப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதுங்க, திக்ர்களோடு நிறைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வாலா ரப்பினா தவக்கல் நாண்டு ஓதிட்டு வாங்க, நுழையுங்க, சலான் சொல்லுங்க வீட்டுள்ளாக. வெளியே வரும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் அலல்லாஹ் அல்லது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அதுலிம அவ் உதுலம அவ் அஜ்ஹல அவ் இஜ்ஹல அலைஹி ஓதிட்டு வாங்க. வீட்டில் வக்துக்கு தொழுங்க. டாய்லெட் போகக்குள்ள அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் ஹபாயிஸ் ஓதிட்டு போங்க. வெளியே வரக்குள்ள குஃப்ரான கண்டு ஓதுங்க. படுக்க போறதுக்கு முதல்ல ஒது செய்யுங்க, ஓத வேண்டிய திக்ர்களை ஓதுங்க. பிள்ளைகள் தும்பினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொடுங்க, நீங்க தும்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. சாப்பிடக்குள்ள பிஸ்மில்லா சொல்லிங்களாண்டு ஒரு முறை பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி பிஸ்மில்லாஹி அவ்வலிஹி வ ஆஹிரிஹின்னு சொல்லுங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஓதுற துவாவை ஓத சொல்லுங்க. இப்படி துவா திக்ர்களோடு நெருக்கமான உறவை வையுங்கள். குர்ஆனை தொடர்ந்து வீட்டில் ஓதுங்கள். ஒவ்வொரு இரவும் ஒரு ரூட்டின் கட்டாயம். நம்ம சாப்பிட்றோம், நம்ம மிஸ் பண்றதில்ல, டீ குடிக்கிறோம் மிஸ் பண்றதில்ல, அந்தந்த டைமுக்கு நடக்குது. அதே போல ஒரு டைம் மகரிப் பிறகோ இஷாக்கு பிறகோ அல்லது ஒரு இரவு 9 மணிக்கோ குர்ஆன் ஓதுவது, 9லிருந்து ஒரு 9:15 9:30 இவ்வளவு குர்ஆன் ஓதுற டைம் என்று ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வீட்டில் குர்ஆன் ஓதுங்கள். நிச்சயமாக ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாகுவான். ஷைத்தான் நம்மை விட்டு தூரமானால் நிச்சயமாக நம்முடைய வீட்டுக்குள் பரக்கத்து வரும், ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவார்கள், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். அல்லாஹ் அப்படியான ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.